அனைவருக்கும் வணக்கம். நாம் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனகமன்னனுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஞானசாதனம் குறித்தான உரையாடல் நூல் தொகுப்பாகிய அஷ்டவக்ர கீதை என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதி அற்புதமான ஞான கருத்துக்கள் தொடர்ந்து இருவருடைய உரையாடல் மூலமாக நமக்கு கிடைத்த வண்ணமாகவே இருக்கின்றன. ஒன்றும் இன்மையில் உள்ள தன்னிலை இன்பம் கோவணம் மட்டும் கொண்டவனுக்கும் இன்மையின் தள்ளலும் கொள்ளலும் இன்றி இன்பமயமாயிருக்கின்றேன். மிகப்பெரிய ராஜ்ய அலங்கார உடைகளை கொண்டிருக்கிறான் ஜனகமன்னன். வெறும் கௌபீனம் என்கிற கோவணத்தை மாத்திரம் தரித்தவராக எளியவராக அஷ்டவக்ரர் இருக்கிறார். ஜனகமன்னன் மிகப்பெரிய பட்டாடைகளை உடுத்தியிருந்தாலும் கூட அவன் மனதிலே ஆனந்தம் இல்லை. ஆனால் வெறும் கோவணத்தை மாத்திரம் தரித்திருக்கக்கூடிய மகா ஞானியாகிய அஷ்டவக்ரர் முழுமையான ஆனந்தம் கொண்டவராக இருக்கிறார். இது ஜனகனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. உடுத்துகிற ஆடையிலே ஒரு இன்பம் இருக்கிறதே. பட்டாடையை உடலிலே உடுத்தி அது சடசடக்க நடந்து செல்லும் போது ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் ஆனந்தமயமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆனந்தம் எல்லாம் உண்மையல்ல. ஒரு கோவணத்தை மாத்திரம் கட்டி இருக்கக்கூடிய அஷ்டவக்ரர் கொண்டிருக்கக்கூடிய இன்பத்தை நாம் கொண்டிருக்கவில்லையே என்கிற தவிப்பு ஜனகனுக்கு இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை, அதனுடைய இன்பங்கள் எல்லாமே அற்பமானவை, மாயையானவை. இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பிதம் செய்து கொண்டு மனதின் மாற்றம் காரணமாக, மனதின் மாய ஓட்டம் காரணமாக நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உண்மை என்று கருதியிருக்கிறோம். மற்ற ஜீவராசிகள் ஆடை உடுப்பதில்லை, அலங்காரங்கள் செய்து கொள்வதில்லை. அவைகள் தத்தமது நிலையிலே நல்லபடியாக ஆனந்தமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் மாத்திரமே ஒன்றை விட்டு ஒன்றை தேடியபடியாக அடுத்தடுத்து வேறு வேறு வகையான இன்பங்களை நாடிச் செல்வதற்கு குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறான். எனவே தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைதியின்மை என்கிற நிலைப்பாட்டிற்கு தான் கொண்டிருக்கக்கூடிய இந்த அலங்காரங்கள் இவை தேவை என்று கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணம்தான் காரணம் என்பதை ஜனகன் புரிந்திருக்கிறான். ஆனால் கோவணம் மாத்திரமே தரித்திருக்கக்கூடிய அஷ்டவக்ரர் நிச்சயமாக ஞானியாக இருப்பதற்கு காரணம் வெறுப்பற்றி இருப்பதுதான் என்பதை ஜனகன் இப்போது புரிந்திருப்பதை ஜனகனுடைய வார்த்தைகள் நமக்கு தெரியப்படுத்துகின்றன. சில கால் உடல் வருந்துகிறது, சில கால் நாவு நோக்கின்றது, சில கால் மனம் துன்புறுகின்றது. ஆதலின் இவற்றை நீத்து விடுதலை நிலையிற் சுகமே இருக்கின்றேன். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய பலவிதமான பணிகள் காரணமாக சிற்சில வேளைகளிலே நம்முடைய உடலுக்கு வலிவேதனைகள் ஏற்படுகின்றன. சில வேளைகளிலே சிலரிடத்திலே அதிக நேரம் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது. இராஜாங்க காரியங்கள் காரணமாக மந்திரிமாருடன், தளபதிகளுடன், சேனை தலைவர்களுடன், படை வீரர்களுடன் மற்றும் தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் பல மணி நேரம் உரையாட வேண்டிய அவசியம் தனக்கு ஏற்படுகிறது. இது காரணமாக உடற்துன்பம் மட்டுமல்லாது நாவும் நோகிறது, அவ்வளவு பேச வேண்டி இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஏன் செய்ய வேண்டும், இவற்றை சுமந்திருக்க வேண்டிய அவசியம்தான் என்ன என்று எண்ணி பார்க்கும் போது நிச்சயமாக மனவேதனை என்பது அதிகரிக்கத்தான் செய்கிறது. ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட ஜனக மன்னன் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளை பற்றி நிச்சயம் மனம் புண்படத்தான் செய்கிறான். இது ஜனக மன்னனுக்கு மட்டுமல்ல, உயர்ந்த பதவியிலே இருக்கக்கூடிய இராஜாங்க காரியங்களை செய்யக்கூடிய அனைவருக்குமே இது ஏற்படுகிறது. நம்முடைய தேசத்திலே மாநிலங்கள் இருக்கின்றன. மாநிலங்களுக்கு முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள், மற்ற அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அரசு துறையிலே உயர் பதவியை கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். சாமானியன் தன்னுடைய ஒருவேளை உணவை நிம்மதியாக உண்டுவிட்டு துண்டை விரித்து படுத்து அமைதியாக உறங்கி விடுகிறான். ஆனால் உயர் பதவியிலே இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் நிச்சயமான நிலை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். உறங்கும் நேரம் மிகவும் குறைவு. எப்போது எந்த வேளையிலே எங்கிருந்து என்ன பிரச்சனை வருமோ என்கிற தவிப்பு வேறு. அரசு கட்டிலில் இருப்பது என்பது முற்படுக்கையில் இருப்பதை போன்றது என்றே பொதுவாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஜனக மன்னன் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் கூட மெல்ல மெல்ல தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். தன்னை பற்றி ஆராய்கிறான். ஞானிகளிடமிருந்து தனக்கு தேவையான நல்ல கருத்துக்களை உள்வாங்கி அவற்றின் மூலமாக தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதிலே முனைப்பாக இருக்கிறான். ஆனால் இன்றைய நிலையிலே இருக்கக்கூடிய அரசு பதவிகளிலே இருப்பவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையை கொண்டிருக்கவில்லை என்பதை இங்கே நாம் கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் நிம்மதியற்று இருப்பதற்கும் ஜனகன் நிம்மதியற்று இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. நிம்மதியற்று இருந்தாலும் கூட நல்ல விடயங்களை உள்வாங்கி அதன்படி நடக்க சித்தமாகி தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் ஜனகனுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலையிலே இருக்கக்கூடிய உயர் பதவியிலே இருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை இல்லாது இருப்பதற்கு காரணம் அவர்கள் தங்களை பற்றியதான சிந்தனை இல்லாமல் இருப்பதுதான். எப்படி பார்த்தாலும் தாங்கள் செய்யக்கூடிய சாதக பாதக விளைவுகள் மூலமாக தங்களுக்கு கர்ம வினைகள் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு விட்ட ஒருவன் நிச்சயமாக சரியான பாதையிலே பயணிக்கிறான்.
கர்மவினையை பற்றி சிந்திக்காத ஒருவன் மேலும் மேலும் தவறுகளை செய்தவனாகிறான். அதன் காரணமாக அவனை சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயமும் துன்பத்தை சந்திக்கிறது. இதைத்தான் இங்கே ஜனக மன்னனிடத்திலே அஷ்டவக்ரர் சொல்லிய கருத்துக்கள் மூலமாக ஜனகன் புரிந்திருக்கக்கூடிய அறிவு சொல்லுகிறது. உண்மையில் நான் எதையும் செய்பவன் அலன் என்று நன்குணர்ந்து எப்பொழுது எதை செய்ய நேருகிறதோ அதை செய்து இன்பமயமாய் இருக்கிறேன். ஜனகன் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்குவத்தை பற்றியும் பக்குவமின்மை பற்றியும் தொடர்ந்து சொல்லி வருகிறான். அஷ்டவக்ரர் ஜனகனிடத்திலே சொல்லுகிறார், உண்மையிலேயே நான் எதையும் செய்பவன் அல்ல என்று நீ கருதியிருந்தால் அப்போது நீ இன்பம் கொண்டவனாவாய். செய்யக்கூடிய காரியங்களுக்கு நீ வெறும் கருவியாக மாத்திரமே இருக்கிறாய் என்பதை புரிந்துகொள். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட இந்த உலகில் நடக்கக்கூடியவை நடந்து கொண்டேதான் இருக்கும். இவையெல்லாம் பராபரத்தின் தீர்மானத்தின் காரணமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்துகொள். நான் செய்தேன் என்று நீயாக ஏன் எதற்காக தம்பட்டம் அடித்துக் கொண்டு திரிகிறாய்? எதையுமே நீ செய்ய முடியாது. பராபரம் விரும்பாத யாதொரு காரியத்தையும் நீ செய்ய முடியாது என்பதை புரிந்துகொள். அதே வேளையிலே நீ செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நான் செய்கிறேன் என்கிற உணர்வோடு செய்யும் போது அகங்காரம் என்பது ஏற்பட்டு அது காரணமாக அதனுடைய சாதக பாதக விளைவுகள் உன் மனத்தை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கின்றன. எதையுமே கடமை, சொல்லப்பட்ட நியதி, நேர்மை தவறாதபடியாக செய்து கொண்டது. அப்போது உனக்கு எந்த விதமான பாதக விளைவுகளும் ஏற்படாது. அது காரணமாக உனக்கு கர்ம வினைகளும் ஏற்படாது. நேர்மையாளனாக இருக்கக்கூடிய ஒரு மன்னன் தான் செய்யக்கூடிய காரியங்கள் 100 விழுக்காடு நேர்மையாக இருக்கிறது என்கிற உணர்வோடு செய்வானானால் அப்போது அவனை அது எந்த விதத்திலும் பந்தப்படுத்தாது, கர்ம வினைகள் அவனை பாதிக்காது என்று குறிப்பிடுகிறார். நேர்மையாக ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு கர்ம வினையை பற்றிய பயம் இல்லை. அது காரணமாக யாதொரு துன்பமும் வராது. எனவே செய்யக்கூடிய செயலை நான் செய்கிறேன் என்கிற உணர்வு இல்லாமல் பராபரத்திற்கான காரியத்தை செய்கிறது என்கிற எண்ணத்தோடு செய். பராபரம் என்கிற மனநிலையிலே இருந்து நீ காரியங்களை செய்யும் போது உன்னால் தவறுகளை செய்ய முடியாது. இதை பற்றிய தெளிவான புரிதல் உனக்கு இருந்துவிட்டால் நிச்சயமாக நீ எதை செய்கிறாய் என்பதை உணர்ந்து செய்வாய். அதன் காரணமாக உனக்கு இன்பமே ஏற்படுமே அல்லாது இந்த ராஜ்ய பரிபாலனம் என்பது துன்பத்தை தராது என்று ஜனகனுக்கு அஷ்டவக்ரர் மொழிகிறார். இங்கே நாம் செய்யக்கூடிய காரியங்களின் சாதக பாதக விளைவுகளை தவறோடு செய்யக்கூடிய ஒருவன் தான் செய்த தவறுக்காக வருந்த வேண்டியிருக்கிறது. எந்த ஒரு தவறும் செய்யாமல் செய்கிற காரியத்தை நேர்மையாக 100 விழுக்காடு அர்ப்பணிப்போடு செய்யும் போது அது கடமை என்கிற அளவிலே இருக்குமே அல்லாது அது காரணமாக ஏற்படக்கூடிய கர்ம வினைகளோ அதன் பந்தங்களோ சாதக பாதக விளைவுகளோ செய்பவனை எந்த வகையிலும் பாதிப்பதில்லை. அது காரணமாகவே நீ கிருதஜனாக இரு என்று அஷ்டவக்ர ஜனகரிடத்திலே சொல்லுகிறார். நீ செய்கிற காரியத்தை செவ்வனே செய், நேர்மையாக செய். நீ அரசனாக இருக்கிறாயா, நேர்மையாக இரு. மனதிலே இருக்கக்கூடிய காரணங்களுக்காக எக்காரணத்தை கொண்டும் நல்லவர்களை தண்டிக்காதே. சரியான விசாரணை செய்யாமல் தீர்ப்புகளை சொல்லாதே. நேர்மை தவறாது உன்னுடைய காரியத்தை செய்து கொண்டது. முன்னோர்கள் வகுத்து வைத்த சட்ட விதிமுறைகளை முறையாக கடைபிடித்து எவ்விதமான தனிப்பட்ட வெறுப்புகளுக்கும் இடம் கொடுக்காமல் காரியங்களை செய்து கொண்டே இரு. அப்படி செய்யும் போது மன்னனாக இருந்தாலும் கூட நீ செய்கிற காரியங்கள் உன்னை எந்த வகையிலும் பந்தப்படுத்தாது, உன்னுடைய எண்ணங்களை குழப்பாது, மனதை சலனப்படுத்தாது. இப்படிப்பட்ட எந்த பாதகமும் ஏற்படாமல் நிச்சயமாக நீ அமைதியாக ஆனந்தமயமாக இருப்பாய். நான் அப்படிப்பட்ட வகையில் இருக்கிற காரணத்தால் தான் இன்றளவும் ஆனந்தமாக இருக்கிறேன் என்று அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லுகிறார். உடல் பொருந்திய யோகிக்கே கர்மம், கர்ம நீக்கம், பந்தம் முதலாம் பாவனைகள். யோகமும் வியோகமும் எனக்கின்மையின் இன்பமயமாயிருக்கின்றேன். ஜனகா, நான் எப்படி இன்பமாக இருக்கிறேன் என்று நீ கேட்கிறாய். இந்த உடல் பொருந்திய யோகியாக நான் இருக்கிறேன். இந்த உடல் பொருந்திய யோகியாக இல்லாமல் உடல் பற்றுக்கள் இல்லாத யோகியாக நான் மாறும்போது எனக்கு கர்மம் மற்றும் கர்ம நீக்கம் ஆகியவைகள் இல்லாமல் ஆகின்றன என்று கூறுகிறார். அதாவது இந்த உடல் கொண்டு செய்யக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாம் நான் செய்வது, அது காரணமாக இவை எல்லாவற்றுக்குமே நானே கருவி, நானே காரணம் என்று கருதி இருக்கும் போது அது கர்ம பந்தத்தை உருவாக்குகிறது. இந்த உடல் நான் அல்ல, உடலிலே இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் என்பதும் நான் அல்ல, நான் பராபரமாக இருக்கிறேன் என்று சிந்திக்கும் போது தவறு செய்யக்கூடிய நிலை என்பது ஒரு யோகிக்கு ஏற்படாது. இதைத்தான் இங்கே அஷ்டவக்ரர் சொல்லுகிறார். எதை செய்தாலும் பற்றற்று செய்ய வேண்டும். பகவான் கிருஷ்ணர் கீதையிலே சொல்லும் போது செய்கிற காரியத்தை பற்றற்று செய், பற்றற்று கர்மத்தை செய்து கொண்டது, அப்போது உனக்கு எந்த வகையிலும் பாதகம் ஏற்படாது என்று சொல்லியிருந்தார். அதையேதான் இங்கே அஷ்டவக்ரர் ஜனகனுக்கும் சொல்லுகிறார். கர்மம் என்பதோ கர்ம நீக்கம் என்பதோ பந்தம் என்பதோ இப்படிப்பட்ட பாவனைகள் எல்லாமே யோகிக்கு இல்லை, வியோகிக்குத்தான் இவை ஏற்படுகின்றன.
நீ ஒருமித்த மனத்தோடு நிச்சயமான மனநிலையோடு யோக பயிற்சியை செய்து கொண்டிருக்கும் போது அதன் விளைவாக நீ செய்யக்கூடிய கர்ம காரியங்களிலே 100 விழுக்காடு அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கும். நீ தர்மத்திற்கு புறம்பாக யாதொரு காரியத்தையும் செய்யாதவனாக இருப்பாய். இந்த நிலைகள் எல்லாம் ஏற்படும் போது நீ எதற்காக வருந்தி கொண்டிருக்கிறாய்? நீ நேர்மையாளனாக இருக்கிறாய், உண்மையாக இருக்கிறாய், சத்தியம் அறம் தர்மம் வழுவாதவனாக இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கடமையை நீ செய்கிறாய். இது உன்னை எந்த வகையிலும் பந்தப்படுத்தாது. இதனால் எந்த ஒரு சாதக பாதக விளைவுகளும் உனக்கு ஏற்படாது என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார். யோகியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் குடும்பஸ்தனாக இருந்தாலும் மன்னனாக இருந்தாலும் நேர்மை தவறி காரியங்கள் செய்யும் போது அது காரணமான கர்ம பந்தங்கள் ஏற்படுகின்றன. நேர்மையாக ஒரு காரியத்தை செய்யும் போது கர்ம பந்தங்களுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை என்பதுதான் அஷ்டவக்ரர் ஜனகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. ஜனகனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இந்த அறிவுரை நிச்சயமாக பொருந்தும். இருத்தல் நடத்தல் படுத்தலால் எனக்கெதுவும் ஆவதும் போவதும் இல்லை. ஆதலின் நின்றும் நடந்தும் படுத்தும் இன்பமயமாய் இருக்கிறேன். ஜனகமன்னா, நான் கொண்டிருக்கக்கூடிய இன்பத்தை பற்றி கேட்கிறாய், கேள். நான் ஓரிடத்திலே அமர்ந்திருப்பதை பற்றியோ நடந்து செல்வதை பற்றியோ படுத்திருப்பதை பற்றியோ சிந்திப்பதில்லை. இதன் காரணமாக எனக்கு எதுவும் ஏற்பட போவதில்லை. இவையெல்லாம் இந்த உடல் சார்ந்திருப்பவை. நான் உடல் அல்ல, நான் ஆன்மாவாக இருக்கிறேன் என்பதை புரிந்திருக்கிறேன். எனவே நின்றாலும் நடந்தாலும் படுத்தாலும் எல்லா நிலைகளிலும் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்று அஷ்டவக்ரர் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த உலகியல் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் பற்றற்று கர்மங்களை செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் நிச்சயமாக ஒரு யோகி ஆனந்தமயமாக இருக்கிறான். எந்த வகையிலும் அவனை இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த விதமான காரணிகளும் பந்தப்படுத்துவதும் இல்லை, துன்பப்படுத்துவதும் இல்லை. இதைத்தான் இந்த கருத்துக்களாக அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார். தூங்குவதால் யான் இழப்பது ஒன்றில்லை, முயல்வதால் அடைவதும் ஒன்றில்லை. ஆதலின் அழிவும் உயர்வும் அற்று இன்பமயமாய் இருக்கின்றேன். நான் யாதொரு காரியத்தையும் செய்யாமல் அமைதியாக இருப்பதாலோ உறங்கிக் கொண்டிருப்பதாலோ அதனால் நான் எதையும் இழக்கப் போவதில்லை. மாறாக நான் ஒரு காரியத்தை முயன்று செய்வதாலும் அந்த காரியத்தை வெற்றி காண்பதாலும் எனக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இவையெல்லாம் இந்த உடல் சார்ந்து இருக்கக்கூடிய மாய வாழ்க்கையின் கடமைகள். இந்த கடமைகள் எந்த வகையிலும் என்னை பந்தப்படுத்தாது. என்னுடைய ஆன்மாவிற்கு இது எந்த வகையிலும் பயன்படாது. ஆன்மாவிற்கு பயன் தரக்கூடிய காரியம் என்றால் அது முழுமையாக நான் செய்யக்கூடிய யோக பயிற்சிகள் மட்டுமே. எனவே இந்த உடல் சார்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தை பற்றியும் சிந்தித்திருக்காமல் அமைதியாக இருப்பதால் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்று அஷ்டவக்ரர் கூறுகிறார். உறக்கம் விழிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த 2 நிலைகளிலுமே கூட மனதை நேராக வைத்திருக்கக்கூடிய ஒரு யோகி நிச்சயமான ஆனந்தமயனாக இருக்கிறான். அவனுக்கு எந்த காலத்திலும் எக்காரணத்தை கொண்டும் துன்பம் என்பது ஏற்படுவதில்லை என்பதே அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. விஷயங்களில் சுகம் முதலியவற்றுக்கு குறித்த வடிவமின்மையை பலகார் கண்டு நல்லது தீயது இரண்டையும் நீத்து இன்பமயமாயிருக்கிறேன். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான துன்பங்களுக்கும் காரணம் நன்மை தீமை என்று ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து கொண்டிருப்பதுதான். கடமை என்று மாத்திரம் அதை எடுத்துக்கொண்டு விட்டால் அதிலே வரக்கூடிய நன்மை தீமையை பற்றியதான புரிதல் என்பது இல்லாத ஆகிவிடுகிறது. நாம் உணவு சமைப்பதற்காக தண்ணீரை கொண்டு வந்து பாத்திரத்திலே ஏற்றி அதை சூடு செய்கிறோம். தண்ணீருக்குள்ளே ஏராளமான நுண்ணுயிர்கள் இருக்கின்றன. அவை இறந்துதான் போகப் போகின்றன. அந்த நுண்ணுயிர்கள் இறந்து போவதை பற்றி கவலைப்பட்டால் உணவை சமைக்கவும் முடியாது, நாம் உண்ணவும் முடியாது. நாம் சமைப்பது உணவு, நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் உணவை கொடுத்து பசியை போக்குவதற்கான காரியம். இந்த காரியத்திலே சிற்சில தவறுகள் ஏற்படத்தான் செய்யும். அதை பற்றி வருந்தி கொண்டிருக்க கூடாது. ஆனால் அதே வேளையிலே ஒரு உயிரை பிடித்து கொண்டு வந்து அதை துடிக்க துடிக்க வெட்டி அறுத்து அதன் குருதியை எடுத்து ஆனந்தமாக சமைத்து உண்பது என்பது அடாத காரியம். அது தவறான ஒன்று. நம்மையும் அறியாமல் நமக்கே தெரியாமல் நுண்ணுயிர்கள் அழிந்து கொண்டிருந்தால் அதற்கு நாம் எந்த வகையிலும் பொறுப்பேற்க முடியாது. ஆனால் நாம் தெரிந்தே மற்ற உயிர்களை வதைக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகள் நிச்சயம் நம்மை பாதிக்கத்தான் செய்யும். விஷயங்களில் சுகம் முதலியவற்றுக்கு குறித்த வடிவின்மை காரணமாக பலகால் கண்ட நல்லது தீயது இரண்டையும் நீர்த்து இன்பமயமாய் இருக்கிறேன். அதாவது சாதாரணமாக செய்யக்கூடிய காரியத்திலே பற்பல விதமான நல்ல தீய விளைவுகள் ஏற்படத்தான் செய்யும். அரசன் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக கொள்ளைக்காரர்களை, திருடர்களை, கொலையாளிகளை, கள்வர்களை எல்லாம் தண்டிக்கிறான். அப்படி தண்டிக்கும் போது அப்படிப்பட்ட சிலரை தண்டிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. ஆனால் அதன் விளைவாக தன்னுடைய குடிமக்களை நல்லபடியாக பேணி பாதுகாக்க முடிகிறது. இது ஒரு அரசனின் கடமை. அப்படி செய்யக்கூடிய வேளையிலே துஷ்டர்களை தண்டிப்பது என்பது ஒரு உயிருக்கு துன்பம் தந்தது என்பதாக ஆகாது. எனவே ஜனகா, அரசனாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டரு. அதே வேளையிலே
நான் சொல்லியபடியாக பற்றற்றவனாக காரியங்களை செய்து கொண்டது. இந்த இரண்டையும் நீ செய்யும் போது நன்மை தீமை ஆகிய இந்த இரண்டின் மீதான பற்றுக்களை எல்லாம் நீக்கிவிட்டு கடமையை மட்டும் சரியாக செய்தவனாக இருந்து வா. அப்போது நிச்சயமாக நீயும் என்னைப் போல ஆனந்தம் கொண்டவனாக மாறுவாய் என்று அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எண்ணற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்கள் குறித்தான புரிதல் என்பது நமக்கு பெரும்பாலும் இருப்பதில்லை. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எந்த உயிருக்கும் எக்காரணத்தை கொண்டும் தீம்பு தரக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நேர்மையாக ஒரு காரியத்தை செய்யும் போது அதிலே நமக்கு பற்றும் ஏற்படாது. அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகளும் நம்மை பாதிக்காது. இதைத்தான் இந்த நூலை வாசித்த வகையிலே நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.